புதுசு புதுசா யோசிக்கிறீங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கேங்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ். அதுலயும் சொல்றாங்க அவர் சாப்பிட்டுருக்காருன்னு இப்படி சொல்றாரு. என்ன அர்த்தம்? அந்த பையன் சரக்குல இருந்தாங்க, சரக்குல இருந்து அமைச்சர்கிட்ட சரக்குள்ள வந்துட்டு பேசினால்தான் அமைச்சர் இப்படி சொன்னாரு. அவன் வந்து போதையில் இருக்கான். விற்கிறவன் யாரு? அவன் போதையில் இருக்கான விற்கிறவன் யாரா? நீங்க தானே விற்கிறிய. அவன் போதையில் இருந்தானே சரிங்க. இப்போ அரசு பஸ்ஸில் பயணம் இங்கே வந்து சரக்கு அடிக்காம வாங்க அப்படின்னு ஏதாவது ரூல் போட்டிருக்கலாம் தமிழ்நாடு அரசு? அரசு பகுதியில் பேருந்து பயணம் கிளாம்பாக்கத்துக்கு வரவங்களுக்கு வந்து சரக்கடிச்சு வந்தால் அமைச்சர் வந்து இப்படி தான் பேசுவார். சரக்கடிக்காமல் நல்லா கோயிலுக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் நெத்தியில் பட்டையை போட்டுட்டு இங்கே ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு வந்து ஐயா பேருந்து எப்போது வரும் ஐயா? ஐயா வாங்க ஐயா கமலாயுதம், பேருந்து சரியாக 11:30 வந்துடும் ஐயா, உங்களை போன்ற தெய்வமான்கள் பக்திமான்கள் தான் நாங்கள் தேடி இப்படி பேசியிருப்பீங்களா? ஏன்னா குளிச்சு நல்லா கும்பிட்டு கொட்டைக்கட்டெல்லாம் போட்டு பட்டைக்கட்டெல்லாம் போட்டு தான் பஸ்ஸுக்கு வரணும், இல்லை குடிச்சிட்டு வரக்கூடாது அப்படிதான் ரூல் இருக்கா? குடிச்சிட்டு இருந்தா பதில் சொல்ல மாட்டார், சாப்பிட்ருந்தா பதில் சொல்ல மாட்டீங்க. இது என்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. புதுசாக சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதாவது எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு முட்டு கொடுக்க ஒரு கூட்டம் தயாரிச்சு. அங்கே என்னையா குழந்தை 9 வயசு குழந்தை வந்து இறந்துருக்கு, 24 மணி நேரம் கழிச்சா கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியாக கண்டுபிடிச்சிருந்தா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிக்கலாமே, உடனடியாக அந்த பிள்ளையை தடுத்தலன்னு கேட்டால் அவங்க அம்மா குடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா குடிச்சிருக்கு, குடிக்கலை, அவங்க அம்மா என்னமும் பண்ணிட்டு போது அது என்ன குழந்தை செத்துருன்னு கேட்டால் அந்த தாய் குடிச்சிட்டு போயிடுச்சு. எதுக்கு வந்து இப்போ அவங்க குடித்தாங்க அப்படின்னு உட்காந்துட்டு கேரக்டர் அசாசினேட் பண்ணுவது. அதாவது யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி கேட்ட நபர்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை களங்கப்படுத்தி அவர்கள் இனிமேல் அரசை நோக்கி கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தள்ளுவதற்கு பெயர் என்ன? தூய சக்தி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.